அந்த சாமுண்டீஸ்வரி இப்ப எதுக்காக இங்க வந்தா? ஏற்கனவே பூஜைக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு போனவ இத்தனை நாள் கழிச்சு வந்து மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த திருவிழால வச்சு அந்த சாமுண்டீஸ்வரி கதைய முடிக்கிறேன். அப்படி முடிக்கல என் பேரு தாராவே இல்ல. சிஸ்டர் அவசரப்படாதீங்க சிஸ்டர். ஏற்கனவே நாம ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறோம். இப்ப எதுக்கு அந்த சந்திரமுகியை டார்கெட் பண்றீங்க? வேண்டாம், விட்டுருங்க சிஸ்டர். அதனால நமக்கு இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஏமாமா இப்படி பயப்படுறீங்க? அப்படி என்னதான் பிரச்சனை வரும்? டேய் சந்திரமுகியை தீர்த்து கட்டுறதுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணா அது கண்டிப்பா மாரிக்கு தெரிஞ்சிடும். மாரி சும்மா இருப்பாளா? எதையாவது செஞ்சு எப்படியாவது கடைசி நேரத்துல சந்திரமுகியை காப்பாத்திடுவா. அப்புறம் நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிருண்டா. யாரு என்னன்னு அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சா நாம மாட்டிக்குவோம்டா. களிதான் திங்கணும், லத்தியாலேயே அடிப்பானுவோம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அந்த சாமுண்டீஸ்வரி கதைய நான் முடிக்கிறேன். அவ உயிரோட திரும்பி போக கூடாது, போகவே கூடாது. ஐயோ, நம்மள வச்சு செஞ்சிருவாங்களோ? ஓ, பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்க. எல்லா ஹாசினி சூர்யாவோட உதவினாலதான். ரொம்ப சந்தோஷம். ஏய், யார பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுற? கொன்னே புடுவேன். ஏய், நீ கூப்பிடுறதுக்குலாம் எனக்கு பேர் வைக்கல. தெரியுமா, மாறி வந்திருக்கா. ஓ, அப்படியா? வாமா, உட்கார். சூர்யா, நீ வந்து மாரி கழுத்துல மாலையை போட்டு நலங்கு வைப்பா. சரிங்க அத்தை.
ஆ, அக்கா நீங்க போய் வைங்கக்கா. ம். பாத்தியா பாசமலர் தம்பிய, அவங்க அக்காவை தான் முதல்ல நலங்கு வைக்க சொல்றாரு. நேரம் தான். ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. உன் மூலமா மறுபடியும் தேவி இந்த உலகத்துக்கு வர்றதுனால நாங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கா? ஐயோ போச்சு, சந்திரமுகி ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. மரியா ஏற்கனவே மரகாண்டு போய் நிக்கிறா. ஏதாவது உளர்னா மொத்தமா எல்லாரும் கூண்டோட மாட்டிக்க வேண்டியதுதான். அது சின்ன வயசுல காணாம போன நம்ம பார்வதியோட பொண்ணு துர்கா. ஆமா அண்ணி. துர்காவா? ஆமாங்கா, நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. 20 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? வந்த உடனே சொல்லான்னு தான் இருந்தோம். நீங்க நலங்கு வைக்க ஏற்பாடு பண்ண சொன்னீங்கல்ல, அந்த பரபரப்புல அப்படியே மறந்து போச்சு. ம். ஆமா, நான் கோவிலே கேட்கணும்னு நினைச்சேன். சுஜாதா எங்க? சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படியா? எப்படி ஆச்சு? இப்ப எப்படி இருக்கா? கோமால இருக்காங்க அத்தை. கோமால இருக்காளா? எந்த ஹாஸ்பிட்டல்? நான் அவளை உடனே பார்க்கணும். வா சூர்யா, போலாம். அப்ப போயிட்டு வந்தோம். சிஸ்டர், இது யார் வீடு சிஸ்டர்? எதுக்கு நாம இங்க வந்திருக்கிறோம்? சாமுண்டீஸ்வரி விஷயத்துல நாம என்ன பிளான் போட்டாலும் மாரிக்கு இருக்கிற பவரை வச்சு அவ கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னல சிஸ்டர். நான் உண்மையை தானே சொன்னேன். இது வரைக்கும் அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா சாமுண்டீஸ்வரி விஷயத்துல அப்படி நடக்காது, நடக்கவும் கூடாது. அதனாலதான் மலையாள மந்திரவாதிய பார்க்க வந்திருக்கேன். ஓ, முள்ளால எடுக்கிற மாதிரி மாரியோட தெய்வ சக்திய மலையாள மாந்திரிகத்தால கட்டி வைக்க போறோம். ஓகே தானே? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். உங்க லெவல்ல யாராலையுமே யோசிக்க முடியாது, அவ்வளவு பிரெயின் சிஸ்டர். வா.
உட்காருங்க. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு தெய்வ சக்தி எனக்கு பல நாளா இடைஞ்சலாவே இருக்கு. அத கட்டி வைக்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மாரின்னு எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பின்னால நடக்க போற ஆபத்து முன்னாடியே தெரிஞ்சிருது. உதாரணமா நாங்க போடுற ஸ்கெட்ச் எப்படியோ அவளுக்கு துல்லியமா தெரிஞ்சு போய் சம்பந்தப்பட்டவங்களை காப்பாத்திடுறா மந்திரவாதி ஜி. என்னோட ஒரு முக்கியமான விரோதிய நான் ஒழிச்சு கட்ட பிளான் பண்ண போறேன். அது அந்த மாரிக்கு தெரிஞ்சா என் எதிரிய அவ காப்பாத்திடுவா. அதனால என் பிளான் மாரிக்கு தெரியக்கூடாது. நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அவளோட பவரை நீங்க அவளுக்கு இல்லாம பண்ணணும். தெய்வ சக்திய இல்லாம பண்ண முடியாது, ஆனா கட்டுப்படுத்தி வைக்கலாம். எனக்கு எனக்கு அது போதும் சாமி. மாரிக்கு இருக்கிற தெய்வ சக்திய மாந்திரிகத்தால கட்டி போடுங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்பட போற ஆபத்து மாரிக்கு தெரியக்கூடாது. என்ன பண்றாரு? ஓம் காளி. இந்த சுத்து சுத்துறான். சிஸ்டர் கரெக்டான மந்திரவாதி தான். இந்த மந்திர உரு ஏற்றி இருக்கிற எலுமிச்சம்பழத்தை எப்படியாவது அந்த பொண்ணு வீட்டில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாந்திரீக சக்தி அந்த தெய்வீக சக்தியை கட்டி போட்டுடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாதாரண பொண்ணா மாறிடுவா. எந்த ஒரு பவரும் அவளுக்கு வராது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களுக்கு சேர வேண்டியது வந்து சேரும். நாங்க வரோம். ஜெயம் உண்டாகட்டும். நல்ல வர மந்திரவாதி ஜி. நல்ல மந்திரவாதி. எலும்புச்சம்பளம் நம்ம கிட்ட இருக்குது, மாரி வீடு அங்க இருக்குது, சிஸ்டர் இங்க இருக்கிறாங்க. எப்படி எலும்புச்சம்பளம் அங்க போகும்? சிஸ்டர் கிட்ட ஐடியா இருக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சிஸ்டர், இந்த எலும்புச்சம்பளத்தை எப்படி நீங்க கொண்டு போய் மாரி வீட்டுல வைக்க போறீங்க? பாண்டி, நான் வைக்க போறதில்ல, நீ தான் கொண்டு போய் வைக்க போற. ஐயோ, நானா? ஏற்கனவே மாரியம்மா கிட்டையும் கருப்புசாமி கிட்டையும் சாட்டையால வாங்கின அடிய இன்னும் மறக்கவே இல்ல சிஸ்டர். மாரிக்கு நாம ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா கருப்புசாமி சாட்டை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வரும் சிஸ்டர். என்னால எல்லாம் அடி வாங்க முடியாது, என்ன விட்டுருக்க சிஸ்டர். அது மட்டும் இல்ல, இத வைக்கிறதுக்கு நான் மாரி வீட்டுக்கு போனேன்னு வைக்க, நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும்ல, அதனால நான் போகல சிஸ்டர். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா சொல்லுங்க. ஏதோ சொல்றீங்க, உங்களுக்காக பண்றேன் சிஸ்டர். போனா கருப்புசாமி அடிக்கும், போகலன்னா நீங்க அடிப்பீங்க. உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு கருப்புசாமி கிட்டயே அடி வாங்கலாம். நான் போய் வைக்கிறேன், வாங்க. எல்லாத்துக்கும் நான் தான். ஐயோ, கருப்பு சாட்டியோட வருமா இல்ல தேவியோட ஆவி வருமானு தெரியலையே. எனக்கு ஒரே பயமா இருக்குது. முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது.
துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மிட்டாய். ஐயோ பஞ்சு மெத்த. ஐயோ இப்பயே பயத்துல வாய் உளருதே. மாரி மாரி அம்மா மாரி. சித்தப்பா வாங்க சித்தப்பா. சித்தப்பா உள்ள வாங்க. வந்துட்டேன். என்ன மாரி என்ன உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நீ வெளிய பாத்துக்கிட்டு இருக்கற? இல்ல தனியா வந்திருக்கீங்களே, வேற யாரும் வரலையான்னு யாரும் பார்த்தேன். வரல. சரி நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கியா மாரி? நல்லா இருக்கேன். ஆமா சூர்யா மாப்பிள்ளை எங்க ஆளை காணோம்? திருவிழாவுக்கு புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காரு சித்தப்பா. அது தெரிஞ்சுதானே நான் இங்க வந்தேன். மாரி சாமுண்டி சிறு அக்கா இந்த ஸ்வீட் பாக்ஸ உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வாங்கிக்க மாரி வாங்கிக்க. பிக் சிஸ்டர் கொடுத்ததுதான். இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல மாற்றம் தெரியுதே சித்தப்பா. மாரிக்கு நாம எதுக்கு வந்தோம்ங்கிறது தெரிஞ்சு போச்சோ? இருக்காது. அதான் மந்திரவாதி கொடுத்த எலுமிச்சப்பழம் நம்ம பாக்கெட்ல தானே இருக்குது. அது ஒண்ணு இல்ல மாரி, தாரா சிஸ்டர் கூட இல்லல்ல, அதான். என்ன சொல்றீங்க சித்தப்பா? நான் தாரா சிஸ்டர் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இத்தனை நாளா நீ என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அது உன் தப்பு இல்ல மாதிரி. நான் தாரா சிஸ்டர் பக்கம் இருந்தாலும் கூட நான் எப்பவுமே விசுவாசமா இருக்கிறது தேவி சிஸ்டருக்கு மட்டும்தான். கோவில்ல முதல் மரியாதை கூட தாரா சிஸ்டருக்கு கிடைக்காம உனக்கு கிடைச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு நான் மட்டும்தான் மாறி. அதனால தாரா சிஸ்டருக்கு தெரியாம இங்க வந்து தனியா உன்னை பாராட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். மனசார நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் என்னைக்குமே நினைப்பேன் மாறி. கொஞ்சம் நான் அப்படி இப்படி இருந்தாலும் சீஜா எனக்கு சின்ன மக, நீதான் எனக்கு பெரிய மக மாறி. நான் உன்னை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. ஐயோ மாறி இங்கேயே இருக்காளே, கொண்டு வந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி வைக்கிறது? முதல்ல இவளை எப்படியாவது உள்ள அனுப்பணும். இல்லனா நாம வெளியே போற மட்டும் இவ இங்கேயே உட்கார்ந்திருப்பா. மாறி சித்தப்பாவுக்கு ரொம்ப பசிக்குது மாறி. இப்ப எனக்கு உன் கையால ஏதாவது செஞ்சு கொடு மாறி. ஐயோ என்ன சித்தப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி மாறி. அப்பாடா போயிட்டா. எலுமிச்சம்பழத்தை எடுக்க வேண்டியதுதான். எங்க வைக்கலாம்? இடம் கிடைச்சிருச்சு, அங்க வைக்கலாம். சித்தப்பா சித்தப்பா மாறி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாறி, இந்த பொம்மை எல்லாம் ஒன்ன மாதிரியே அழகா இருக்குது இல்ல, அத பாத்துக்கிட்டு இருந்த மாறி. அப்படியா? இல்ல சமைச்சு குழம்பு வச்சு கூட்டு பொரியெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அவசரத்துக்காக சேமியா உப்புமா பண்ணிட்டுமா? மாறி நான் கூட அதான் சொல்லலாம்னு நினைச்ச மாறி. உனக்கு என்ன விருப்பமோ அதை செய் மாறி, எனக்கு ரொம்ப பசிக்குது மாறி. சரிங்க சித்தப்பா. சரி நீங்க போய் உட்காருங்க. ஆஹா இத எப்படி வைக்கிறது? உட்கார சொல்றாளே. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சரி மாறி உட்கார்றேன். இங்கேயே நிக்கிறாளே. மாறி நீ போய் சமம்மா, சித்தப்பாவுக்கு ரொம்ப பசிக்குது. போயிட்டா. தேவி போட்டோ கிட்ட வச்சிட வேண்டியதான். சித்தப்பா பாத்திருப்பாளோ? சித்தப்பா போட்டோ கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேவி சிஸ்டரோட போட்டோவை பார்த்தேன். அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குது. அதான் பக்கத்துல வந்து நின்னு பார்த்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? அது சேமியாவுல உப்பு அரை உப்பு போடலாமா இல்ல எப்பவும் போல போடலாமான்னு கேட்கதா வந்தேன். மாறி எனக்கு சுகரு பிரஷரு எதுவுமே இல்லம்மா. தாரா சிஸ்டரோட கமிட் ஆகி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப பிபி சுகரு எல்லாமே வந்துருச்சுமா.
அரை உப்பே போடுமா. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, போய் உட்காருங்க. போங்க, அட போங்க. சரி மாறி. போயிட்டா. இப்ப எங்க வைக்கலாம்? இதுதான் சரியான இடம். மாறி இல்ல. டன் டன்.